சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். 7. கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பணிக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். நாங்களும் எங்களால் இயன்று புரிந்தும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து வருகிறோம். தேவனுடைய ஒத்தாசையினாலே ஆபிரகாமின் வாழ்வை குறித்து நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். ஆபிரகாமின் வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல அறைகூவலான செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றன. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆபிரகாமும் பலிபீடங்களும் என்ற ஒரு தலைப்பிலே ஆண்டவரின் திருமறை வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7 வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே இதை வாசிக்க நாம் முடிகிறது. அருமையானவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தார். முதல் காரியம் என்ன? எங்கு போனாலும் கூடாரத்தை அவன் போடுவான். கூடாரம் எதற்காக என்றால், தனக்காக, தன் ஜனத்துக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக தங்குவதற்கு கூடாரத்தை போடுவான். கூடாரம் என்பது தங்குகிற இடமாக அது காணப்படுகிறது. இரண்டாவதாக ஆபிரகாம் இன்னொன்றை செய்வான். அது என்னவென்றால், போகிற இடங்களெல்லாம் ஊற்றுகளை தோண்டுவான். ஊற்றுகள் மூலமாக தண்ணீர் கிடைக்கும். அந்த தண்ணீர் தனக்காக, தன் குடும்பத்தினருக்காக, தன்னோடு இருக்கிற வேலையாட்களுக்காக, தன்னோடு பயணம் செய்கிற கால்நடைகளுக்காக, மிருகங்களுக்காக அவன் ஊற்றுகளை அவன் உருவாக்குவான். ஊற்றுகள் வழியாக அவன் தண்ணீரை பயன்படுத்தினான். ஆனால் நம்முடைய வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் என்ன? ஊற்றுகளின் தேவன். அவர்தான் ஊற்றுகளை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக ஆபிரகாம் இன்னொன்றை செய்வான். அது என்னவென்று சொன்னால், போகிற இடமெல்லாம் பலிபீடம் கட்டுவான். அருமையானவர்களே, இந்த பலிபீடத்தை அவன் கெட்டாத இடங்களிலெல்லாம் அவன் பொய் சொல்லியிருக்கிறான். ஆன்மீக வாழ்க்கையிலே தடுமாறி இருக்கிறான். அவனுடைய ஆன்மீக வாழ்விலே சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சாட்சியை இழந்திருக்கிறான். ஆபிரகாம் வாழ்க்கையும் லோத்தின் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தால், ஆபிரகாம் போகிறமெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். ஆனால் லோத்து என்பவன் எங்கேயும் அவன் பலிபீடம் கட்டியதாக வேத வசனத்திலே காணப்படவில்லை. மிக ஆச்சரியமான ஒரு செய்தியாகும். ஆகவே ஒன்று, கூடாரத்தை கட்டினான், ஊற்றுகளை தோண்டினான். மூன்றாவதாக ஆண்டவருக்காக பலிபீடம் கட்டினான். இந்த பலிபீடம் என்பதை ஆங்கிலத்திலே ஆல்டர் என்று சொல்வோம். இதை ஒருவர் சொல்லும்போது இது தேவனுடைய மேஜை என்று சொல்கிறார். ஆண்டவருக்கென்று பலிகளை செலுத்தவும், ஆண்டவருக்கென்று படைக்கக்கூடிய நன்கொடைகள், அதாவது கிஃப்ட்ஸ், அவைகளை செலுத்துகிற இடம்தான் பலிபீடம் என்று சொல்லப்படுகிறது. பலிபீடம் என்பது ஆராதனையின் அடையாளமாகும். ஆண்டவருடைய கிருபையினாலே ஆபிரகாம் பலிபீடம் கட்டுகிறான் என்றால், அந்த இடத்திலே அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறான் என்று பொருளாகும். ஆகவே பலிபீடம் என்பது பழைய ஏற்பாட்டிலே இரத்தம் சிந்தும் இடம், அந்த மிருகங்களை பலியிட்டு அதை தகனிக்கிற இடம் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த பலிபீடம் என்பது ஆராதனையை குறிக்கிறது என்று உங்களிடத்திலே முதலாவது நான் சொன்னேன். எலியா என்பவன் ஜனங்களை அறைகூவல் விடுத்து அழைத்து, இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லி வானத்திலிருந்து அக்கினியை வரவழைக்கிற அந்த சூழ்நிலையிலே முதலாவதாக இடிந்து போன
அல்லது சிதைந்து போன பலிபீடத்தை கட்டினான் என்று 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே காண முடிகிறது. பலிபீடத்தை பற்றி விளக்கும்போது நான் 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். ஒன்று சரண்டர், அதாவது அர்ப்பணிப்பாகும். இரண்டாவது சாக்ரிஃபைஸ், அதாவது தியாக பலியாகும். மூன்றாவதாக சர்வீஸ், அதாவது பணியாகும் அல்லது சேவையாகும். ஆனால் இந்த பலிபீடம் என்கிற அந்த வார்த்தையானது மூல பாஷையிலே நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்றால் உயர்ந்த இடம் என்று சொல்லலாம். புதிய ஏற்பாட்டிலே பலிபீடங்கள் கிடையாது. ஏனென்றால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் கல்வாரியிலே தன்னை பாவ நிவாரண பலியாக, பாவத்தை போக்கும் பலியாக அவர் மடிந்து இரத்தம் சிந்தினாரோ அன்றைக்கே பலிபீடங்கள் அங்கு நிறுத்தப்பட்டது. பலிபீடங்கள் அர்த்தமில்லாமையில் மாறிவிட்டது. ஆகவே இன்றைக்கு ஒரு அருமையான பக்தன் தன் நூலிலே இப்படி எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லாரும் நடமாடும் பலிபீடம் என்று சொல்கிறார். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மொபைல் ஆல்டர் என்று சொல்கிறார். நானும் நீங்களும் நடமாடுகிற பலிபீடம், இதை மறந்து விடக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைய கிறிஸ்தவ தேவாலயங்களில் பார்த்தால் அங்கு அந்த ஆராதனை இடத்திலே ஆல்டர் என்கிற பலிபீடம் இருக்கிறது. இது ஆண்டவருடைய பந்தியிலே சேருகிற இடமாக, ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற காணிக்கையை படைக்கிற இடமாக, அல்லது நம்முடைய நன்கொடைகளை அங்கு சமர்ப்பிக்கிற இடமாக அது காணப்படுகிறது. இன்றைய ஆலயங்களிலே, ஆலய முறைகளிலே அது காணப்படுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவன் கட்டின சில பலிபீடங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். அது அழைப்பின் பகுதி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அழைத்த பொழுது அவனுடைய அழைப்பினுடைய நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவ்வாறு அழைப்பின் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் அந்த அழைப்புக்கும் நோக்கத்திற்கும் பூரணமாய் கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி கீழ்ப்படிந்ததினாலே ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களிலே காண முடிகிறது. இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசித்தால் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். அதாவது என்கவுண்டர் வித் காட் என்று சொல்லலாம். தேவனை அவன் சந்திக்கிற இடம், தேவன் அவனை சந்திக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-7 வரை வாசித்தால் இது கான்சிக்ரேஷன் இடம். அதாவது இந்த இடத்திலே பலிபீடம் கட்டுகிறார் என்றால் தன்னை அர்ப்பணிக்கிற இடம். அது மாத்திரமல்லாமல் அந்த பலிபீடமானது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை பார்த்தால் இது அர்ப்பணிக்கிற இடம், தேவனை சந்திக்கிற இடம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவன் சுதந்திரிக்கிற இடம், தேவன் அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு இடம் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இது ஆண்டவரை சந்திக்கிற ஆரம்பகால நிலையை சொல்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவரை சந்திக்க ஆண்டவர் தன்னுடைய கிருபையினாலே நம் வாழ்க்கையில் இடைப்பட்டார். என் வாழ்க்கையிலே ஆண்டவரை அறியாமல் இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தி வழியாக என்னை சந்தித்தார். அன்றைக்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்த பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தந்தார். அது மாத்திரமல்லாமல் ஆசீர்வாதங்களை தந்தார். ஆகவே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் உள்ள இந்த பலிபீடமானது அர்ப்பணிப்பின் பலிபீடம், அதே சமயத்திலே தேவன் சந்தித்த பலிபீடம், வாக்குத்தத்தத்தின் பலிபீடம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஆசீர்வாதத்தின் பலிபீடமாக அது காணப்படுகிறது. இது முதல் பலிபீடத்தை குறித்து நான் சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆதியாமத்திலே எவ்வாறு ஆபிரகாமை சந்தித்தாரோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே சவுல் என்கிற மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறார். சவுல் என்பவன் சபைக்கு விரோதியாக வாழ்ந்தவன், திருச்சபையாரை துன்பப்படுத்தினவன். அவனை ஆண்டவர் பட்ட பகலிலே வெளிச்சத்திலே அவனை சந்திக்கிறார். சந்தித்து தன்னை வெளிப்படுத்துகிறார்.
வெளிச்சத்திலே பேசுகிற ஆண்டவரை அறிந்து கொண்ட இந்த ஒரு மனிதன் சாதாரண படிப்பில்லாத மனிதன் அல்ல. கமாலியல் என்கிற வேத பண்டிதனிடத்திலே அவன் திருமறையை கற்றுக்கொண்டவர், வைராக்கியமான ஒரு பரிசேயன். ஆகவே வெளிச்சத்திலே பேசினவர் யார் என்பதை அறிந்த அந்த மனிதன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அவன் அர்ப்பணித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தருகிறார். அது மாத்திரமா, அனனியா என்கிற மனிதன் வழியாக அவனுடைய எதிர்காலத்தை குறித்து, அழைப்பை குறித்து, நோக்கத்தை குறித்து அவனை வெளிப்படுத்துகிறார். ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் நற்செய்தியை அறிவிப்பதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை பாடுகளின் பாத்திரமாய் தெரிந்து கொண்டேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். அன்று முதல் அவன் திருச்சபைக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருக்கும் பயனுள்ள ஒரு பாத்திரமாக அவன் காணப்பட்டான். அருமையானுள்ளே, முதல் ஆல்டர், முதல் பலிபீடமானது அர்ப்பணிப்பின் பலிபீடம், ஆசீர்வாதத்தின் பலிபீடம், அது வாக்குத்தத்தத்தின் பலிபீடம் என்று சொன்னால் மிகையாகாது. இரண்டாவது ஒரு பலிபீடம் இருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8 பாருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஆபிரகாம் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இந்த 12ஆம் அதிகாரம் 7 உள்ள முதல் பலிபீடத்திலே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் கட்டினான், அப்படித்தான் வசனம் வருகிறது. ஆனால் ஆதியாகமம் 12:8 கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். அதே வசனமானது ஆங்கிலத்தில் எப்படி வருகின்றால் கால்டு அப்பான் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய புரிந்து கொள்ளும்படி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் என்று கூட சொல்லலாம். சில வேத பண்டிதர் சொல்லும் பொழுது இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தின் 8வது அந்த வசனத்தில் உள்ள பலிபீடத்தை ஜெபத்தின் பலிபீடம் என்று சொல்வார்கள். அதாவது ஆல்டரா இன்டிமேசி என்று சொல்வார்கள். ஆண்டவரோடு நெருங்கி அங்கே ஜீவிக்கிற அந்த பலிபீடமாக அதை சொல்லலாம். அருமையானுள்ளே, 2 பேர் முதலாக நண்பர்களாக பழகிறார்கள். பழகும்போது அந்த நெருக்கமானது குறைவாக இருக்கும். நீண்ட காலமாக பழகின பிற்பாடு, அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட பிற்பாடு, அவருடைய உறவு, அவருடைய நெருக்கம் இன்னும் நெருங்கி விடுகிறது. அதே போலத்தான் இங்கே ஆபிரகாமினுடைய அந்த நெருக்கம் எப்படி வருகிறது? ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டான், ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டான் என்று கூட ஆங்கில மொழிபெயர்ப்பின் அடிப்படையிலே சொல்லலாம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்றாக பழகினவர்கள், நெருக்கத்தில் உள்ளவர்களைத்தான் பேர் சொல்லி கூப்பிடுவோம், அல்லது அவர்களுடைய நாமத்தை சொல்லி உரிமையோடு அழைப்போம். அதே போலத்தான் இவன் ஆண்டவரை நெருங்கி அவன் ஜீவித்ததினாலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவன் கூப்பிட ஆரம்பித்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நெருக்கத்தின் பலிபீடம் எப்படி இருக்கிறது? ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் இன்டிமேசி என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? முதலாவதாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெர்சனல் ஆல்டர் எப்படி இருக்கிறது? அநேகர் வெளியே ஜெபிப்பார்கள், சபையிலே ஜெபிப்பார்கள், ஐக்கியத்திலே ஜெபிப்பார்கள், முழு ஜெபத்திலே ஜெபிப்பார்கள். ஆனால் தனி ஜெபம் பண்ணுவதில்லை, தனியாக உட்கார்ந்து திருமறையை வாசிப்பதில்லை, தனியாக உட்கார்ந்து ஆண்டவரோடு பேசுவதில்லை. ஆகவே தனிப்பட்ட அளவிலே இன்றைக்கு அநேகருடைய பெர்சனல் ஆல்டர் உடைந்திருக்கிறது. சில குடும்பங்களில் பார்த்தால் அங்கே ஃபேமிலி ஆல்டர் உடைந்திருக்கிறது, குடும்ப ஜெபம் நொறுங்கி போயிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பேராயர் ஜெபராஜ் என்கிற ஒரு அத்தியட்சர் சொல்லும்போது இப்படி சொல்கிறார், குடும்ப ஜெபம் இல்லாத ஒரு வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்கிறார். அன்றைக்கு அநேக குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் இல்லை, குடும்பமாய் உட்கார்ந்து திருமறையை வாசிப்பதில்லை, பாடுவதில்லை, ஜெபிப்பதில்லை. இந்த அவல நிலையை அநேக மக்கள் மத்தியிலே பார்க்கிறோம். ஏன்? அநேக விசுவாசிகள் வாழ்க்கையிலே, அநேக ஊழியர்களுடைய குடும்பங்களில் கூட இதை கண்கூடாக பார்க்கிறோம். மூன்றாவதாக, அங்கே சர்ச்சை அளவிலே நம்முடைய பலிபீடங்கள் உடைந்திருக்கிறது. காரணம் என்ன? ஐக்கிய குறைவு, புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை. அது மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் புறங்கூறுகிற அந்த நிலைப்பாடு, வதந்திகளை பரப்புகிற அந்த தன்மை, இதனாலே சபையினுடைய பலிபீடங்கள் கூட உடைந்திருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பெர்சனல் ஆல்டர், ஃபேமிலி ஆல்டர், சர்ச் ஆல்டர் எப்படி இருக்கிறது?
இந்த ஆல்டர்களெல்லாம் சரியாக வேண்டும் என்றால் ஆபிரகாம் எவ்வாறு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டானோ, கால்ட் அப்பான் காட், அதை செய்தானோ, அதே போல ஆண்டவரிடத்திலே நெருங்கி அல்லது நட்புறவிலே வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் ஆபிரகாமை பின்னாலே யாக்கோபு எழுதும்போது சொல்கிறார், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. மூன்றாவதாக இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை குறித்து இன்னொன்றை சொல்கிறேன். மூன்றாவதாக த ஆல்டர் ஆஃப் பீஸ் என்று சொல்லலாம். ஆதியாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18 பாருங்கள். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கு இடையிலே அங்கே உறவிலே பிரச்சனை. ஆபிரகாம் அந்த பிரச்சனையை ஞானமாக கையாண்டான். ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிந்து போய்விட்டான் சோதோமை தெரிந்து கொண்டு. அவன் பிரிந்த பிற்பாடு ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே நீ நடக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அப்படி சொன்ன பிற்பாடு அந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18 ஆபிரகாம் அங்கே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் கட்டினான். அருமையானவர்களே, இந்த ஆல்டரை நான் இந்த பலிபீடத்தை ஆல்டர் ஆஃப் பீஸ் என்று சொல்கிறேன், சமாதானத்தின் பலிபீடம் என்று சொல்கிறேன். அல்லாவிட்டால் இந்த பலிபீடத்தை ஆஸ்திகளின் அல்லது சொத்துகளின் அந்த பலிபீடம் என்று சொல்கிறேன். ஏனென்றால் இந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசித்தால் ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நீ கால் நடக்கிற எல்லா இடத்தையும் உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று சொன்னார். ஆஸ்திகளை தருகிற தேவன் அல்லது சொத்துக்களை தருகிற தேவனாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை வலியுறுத்துகிறதை காட்டிலும் நான் வலியுறுத்துகிற மூன்றாவது தலைப்பு என்ன? அந்த ஆல்டர், அந்த பலிபீடம் சமாதானத்தின் பலிபீடமாயிருந்தது. ஏனென்றால் அந்த லோத்தும் ஆபிரகாமும் இருக்கும்போது வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் தான். இப்போது லோத்து போய்விட்டான். சமாதானத்தோடு கர்த்தரை தேட அவன் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆகவே நம்முடைய பலிபீடம் சமாதானத்தின் பலிபீடமாக காணப்படுகிறதா? கடைசியாக ஒரு பலிபீடத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிற, உன் மகனை கொண்டு போய் நான் காண்பிக்கிற இடத்திலே பலியிட கொண்டு போய் என்றார். பலியிட கொண்டு போகிறான். பலிபீடம் கட்டி தன் மகனை அங்கே கட்டி வைத்து கத்தியை உருவி கொல்ல முற்படும் போது கர்த்தர் அங்கே தடுக்கிறார். தடுத்து ஆபிரகாமோடு இடைபடுகிறார். அந்த சமயத்திலே அவன் கண்ணீரிட்டு பார்க்கிறான். ஒரு முள்புதரிலே ஒரு ஆட்டுக்கடா இருப்பதை கண்டான். தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக அந்த ஆடை அந்த இடத்திலே பலியிட்டு அவன் ஆராதிக்கிறான். இந்த இடமானது, இந்த பலிபீடம் என்ன பலிபீடம் என்று சொன்னால் த ஆல்டர் ஆஃப் ப்ரொவிஷன் என்று சொல்லலாம். அந்த இடத்திலே தன் குமாரனுக்கு பதிலாக வேறு எதை பலியிட முடியும் என்று எண்ணும்போது ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் முன்பாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ப்ரோவிஷன் என்பது தேவையை சந்திக்கிற தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதை ரெண்டாக பிரியுங்கள், ப்ரோ ப்ளஸ் விஷன். ஆண்டவர் தான் செய்ய நினைக்கிறதை முன்பாகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆபிரகாம் மலையிலே ஏறும்போதே அந்த ஆட்டுக்கடாவை அங்கு வைத்திருந்தார் ஆண்டவர். ஆகவே தேவையை சந்திக்கிற பலிபீடமாயிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, பல்வேறு தேவையோடு இருக்கலாம். உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார். 4 பலிபீடங்களை சொன்னேன். முதல் பலிபீடம் என்று சொன்னால் அர்ப்பணத்தின் பலிபீடம். இரண்டாவது பலிபீடம் என்பது அது உண்மையாகவே அது நெருக்கத்தின் உறவின் பலிபீடம். மூன்றாவதாக சமாதானத்தின் பலிபீடம். நான்காவதாக தேவைகளை சந்திக்கிற இடமாகிய பலிபீடம். நம்முடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆபிரகாமையும் அவருடைய பலிபீடங்களையும் திருமுறையின் வெளிச்சத்திலே நாங்கள் கொஞ்சம் சிந்தித்தோம். இந்த சிந்திக்கப்பட்ட இந்த திருமுறையின் செய்தியின் வழியாக என்னோடு எங்களோடு நீர் பேசினீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் பலிபீடங்களை கட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.